ஸோ எப்போ வந்து சம்பூர்ண தூய்மை அப்படிங்கிற வார்த்தை நம்ம கேட்குறோமோ, பொதுவா உலகத்துல வந்து தூய்மைங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி தூய்மைங்கிற விஷயத்த ரொம்ப யதார்த்தமா யூஸ் பண்ணுவாங்க. பட் பாபா நமக்கு சங்கமேகத்துல சாதாரண தூய்மை பத்தி சொல்லல, சம்பூர்ண தூய்மையை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 100% பியூர். அதுல எந்த ஒரு விஷயமானாலும், இப்ப சத்தியகத்தை நம்ம சொல்லும் பொழுது 100% சுகம் சாந்தி எல்லாமே 100%. அங்க வந்து எந்த ஒரு மார்ஜின் கிடையாது. 100% துக்கத்தினுடைய பேரடையாளம் கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு போறதுக்காக பாபா நம்மை தயார்படுத்துறாங்க அப்படிங்கிற போது, ஸோ இங்க நம்முடைய எஃபோர்ட்டுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா 100% பியூர் ஆகிறதுக்காக. அதனாலதான் பாபா எப்போதுமே தூய்மைங்கிற வார்த்தையை சேர்க்கும் பொழுது சம்பூர்ண தூய்மைங்கிற வேர்ட சேர்த்து யூஸ் பண்றாங்க. ஓகே. ஸோ இந்த சம்பூர்ண தூய்மைக்கான டெஃபினிஷன் என்ன, அதுக்கப்புறம் அதனுடைய எஃபோர்ட் பத்தி பார்ப்போம். முதல்ல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா எங்க போக போறோம், அண்ட் தென் அதை பத்தி நம்ம யோசிக்கும் பொழுது அந்த இடத்தை அடையிறதுக்கு நம்ம என்னென்ன எஃபோர்ட் பண்ணணும்னு பார்க்கணும். சம்பூர்ண தூய்மைங்கிற விஷயத்த சொல்லும் பொழுது இன்னொரு தூய்மை அப்படின்னாலே ஈஸியா ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும் அப்படின்னா, ஆத்ம உணர்வு மற்றும் ஆத்ம உணர்வின் மூலமாக ஆத்மாவில் உள்ள இந்த உண்மையான குணங்கள் எல்லாமே தூய்மையினுடைய கணக்குல வரும் இல்லையா? அதே மாதிரி உடல் உணர்வு, உடல் உணர்வினுடைய ஆதாரத்துல உருவாகக்கூடிய குணங்கள் எல்லாமே குணங்கள் சொல்ல முடியாது, அதனுடைய தேகத்தினுடைய சம்ஸ்காரங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது அபவித்திரதா அந்த கணக்குல வந்து சேரும். சோ இப்ப நாம சம்ஸ்காரங்கள்ங்கிற விஷயத்தை நம்ம இதுல கொண்டு வர வேண்டியிருக்கு. தூய்மை கூட தூய்மையினுடைய சம்ஸ்காரம் தான் பாபா சொல்றாங்க. அப்ப அபவித்திரத்தினுடைய சம்ஸ்காரம்ங்கிறது என்னது, அதனுடைய பெரிய ஒரு லிஸ்ட் இருக்குது. ஆத்ம உணர்வு அதனுடைய சம்ஸ்காரமும் பெரிய லிஸ்ட் இருக்குது. ஸோ சம்பூர்ண தூய்மைங்கிற பார்க்கும் பொழுது ஆத்மாவுடைய முக்கியமான குணங்கள் தூய்மையில ஆரம்பிச்சு அன்பு, அமைதி, இது எல்லாமே நமக்குள்ள 100%. தூய்மைனா வெறும் தூய்மையோட நின்ற முடியாது. இந்த தூய்மைங்கிறது வந்து ஆத்மாவினுடைய அனைத்து குணங்களையும் ஒண்ணு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஆகையினால அந்த அன்பினுடைய சொரூபம், அமைதியினுடைய சொரூபம் எல்லாமே தூய்மையில உள்ளடக்கம். அப்ப தூய்மையற்ற தன்மைன்னு பார்க்கும் பொழுது அப்படியே அதுக்கு ஆப்போசிட் பார்க்கும் பொழுது தேக உணர்வினுடைய சமஸ்காரங்கள் இதுல வந்து ஒரு பெரிய லிஸ்ட். அது எல்லாமே அப்பவித்திரத்தால வந்து சேரும். என்னென்ன வந்து சேரும்? இப்ப பாபா வந்து நமக்கு அப்பவித்திரத்தான்னு சொல்லும் பொழுது எல்லாருக்குமே ஈஸியா ஒரு ஒரு வார கோர்ஸ் கேட்ட குழந்தைக்கு கூட ஈஸியா புரிஞ்சுக்கிற விஷயம் அந்த 5 விஷயங்கள் வந்து காம, குரோத், லோப், மோக, அகங்காரம். காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம். ஸோ 5 மெயின் வைசஸ் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க ஈஸியா. விகாரங்கள் அப்பவித்திரதா அப்படிங்கிறது நமக்கு 1 வீக் கோர்ஸ்லயே கிளியர் ஆயிடுச்சு. பட் கொஞ்சம் டீட்டெயிலா போனோம் அப்படின்னா தேகத்தினுடைய சமஸ்காரங்கள் நிறைய இருக்குது. அதாவது தேக உணர்வினுடைய எஃபெக்ட் ஆத்மால என்னெல்லாம் கோப்பது, எரிச்சல், இல்ல ஒரு வெறுப்பு, அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்லலாம், பயம், கவலை, இந்த மாதிரி சின்ன சின்னதா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த விகாரங்களினுடைய அம்சங்கள், தேக உணர்வினுடைய அம்சங்கள். பொதுவா தேக உணர்வுல இருந்தா பயம் இருக்கும் இல்லையா? இப்ப நீங்க உதாரணத்துக்கு துக்கம் இல்ல பயம் எதை வேணா எடுத்து பாருங்க. சரி, இப்ப நாங்க வந்து பயப்படுறோம். பயப்படுறது அப்பவித்திரத்தாவா? ஆனா மம்மா பாபாவுடைய லைஃப் ஹிஸ்டரி நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எங்கேயுமே அவங்க எப்போதுமே நம்ம வந்து சிம்ம வாகினியா தான் நம்ம அம்மாவை வந்து உதாரணம் பாக்குறோம். அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல பயந்துருப்பாங்களா? இல்ல பயந்த மாதிரி நம்ம எங்கேயாச்சும் ஏதாச்சும் விஷயத்துல படிச்சிருக்கிறோமா இல்ல பார்த்துருக்கிறோமா? சோ இப்ப நம்ம இந்த தூய்மைங்கிற விஷயத்துக்கு நம்ம இமீடியட்டான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மம்மா பாபா தான். சோ மம்மா பாபா எப்போதுமே எல்லா விஷயத்திலயுமே ஒரு ஒரு தைரியத்தினுடைய ஒரு என்ன சொல்றது, சிங்கம் போல தன்னுடைய அந்த ஞானத்தினுடைய அத்தாரிட்டியோட அவங்க 2 பேரும் இருந்திருந்தாங்க. அப்ப அவங்களுடைய விஷயத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், ஏதோ ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு பயம் வருதுன்னா அது கூட அப்பவித்ரா இல்லையா? இல்ல கொஞ்சம் கவலை வருது, இல்ல கொஞ்சம் இல்ல ஒரு சேவை, நான் வந்து சேவைக்காக இந்த சேவை இப்படி நடக்கல, நான் இப்படி நடக்கணும்னு நினைச்சேன் அப்படி நடக்கலையே, அப்படி நம்ம கொஞ்சம் ஒரு கவலை வருதுன்னு வச்சுக்கோங்க. கவலைப்படுறது அதுவும் அப்பவித்திரதா கணக்குல தான் சேரும் இல்லையா? ஈவன் பாபா என்ன சொல்றாங்க, சம்பூர்ண தன்மையின் கணக்குப்படி வீணான எண்ணங்கள் கூட அப்பவித்திரதா தான் இல்லையா? விசேஷ விசேஷ ஆத்மாக்கள் விசேஷ எண்ணங்களை உருவாக்கணும்.
அப்ப இந்த சம்பூர்ண தூய்மையினுடைய இந்த சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டீட்டெயிலா ரொம்ப டெப்தா போக வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சின்ன சின்ன தேகத்தினுடைய பலவீனங்கள் கூட அப்பவித்திரதாவின் கணக்கில் சேர்கிறது. ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல பயப்படுறோம்னா, இல்ல ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல கொஞ்சம் மனசு கவலைப்பட்டோம்னா, ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல, இல்ல ஏதாவது ஒரு வேஸ்ட் தாட்ஸ், ஒரு ஆத்மா மேல எனக்கு வேஸ்ட் தாட்ஸ் வருது இல்லையா? வேஸ்ட் தாட்ஸ் வருதுன்னா ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். பட் சம்பூர்ண தூய்மையின் கணக்குப்படி இந்த வேஸ்ட் தாட்ஸுமே அப்பவித்திரதான் இல்லையா? அப்ப இந்த மாதிரி சின்ன சின்னதா பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள நமக்கு டென்ஷன் ஆகுது. உதாரணத்துக்கு போகடே போகடே எல்லாமே ஆன் டைம் எல்லாம் ரெடி ஆகணும், போக் வைக்கணும். ஒரு லேட் ஆகுது, எல்லாம் ஏதாவது ஒரு ஆத்மாவால ஏதோ ஒரு டிலே ஆகுது. உடனே என்ன வருது? ஒரு இரிட்டேஷன், ஒரு ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ், மனசுல ஒரு ஒரு அப்செட் ஆகுது. என்ன எல்லாமே பண்ணி இந்த ஒரு விஷயத்தால லேட் ஆகுது. ஒரு பொருள் மேலேயோ இல்ல ஒரு மனிதர் மேலேயோ ஏதோ ஒரு விஷயத்துல டிஸ்டர்ப் ஆகுறது, அப்செட் ஆகுறது, எல்லாமே பெரிய ஒரு ரவுண்ட் போட்டு என்ன சொல்லலாம், மேல என்ன எழுதிடலாம்? இது எல்லாமே அப்பவித்திரதாவின் கணக்கு தான். ஸோ நம்ம பெரிய லெவல்ல காம விகாரம் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தா அது வந்து ரொம்ப பெரிய லெவல்ல நம்ம பாக்குறது. இப்ப நாம எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? மைக்ரோ பயாலஜி மாதிரி எல்லாமே மைக்ரோ அனாலிசிஸ் பண்ண வேண்டியிருக்கு. மைக்ரோ அனாலிசிஸ்னா நம்ம ஆத்மாவுடைய சின்ன சின்ன பலவீனங்கள். நம்ம பொதுவா யோகத்துல வந்து பாபா கூட அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா? வைரத்துல சின்ன கரை இருந்தாலும் அந்த வைரத்தினுடைய மதிப்பு குறைஞ்சிரும். ஸோ பாபா எப்போதுமே சொல்லுவாங்க, நீங்க வந்து ரொம்ப உங்களுடைய மைனூட் சின்ன சின்ன பலவீனங்களையும் செக் பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணுங்க. அப்ப தேகத்தினுடைய பலவீனங்கள் என்னெல்லாம் வருதோ, இப்ப நான் சொன்ன உதாரணங்கள் போல வீணான எண்ணங்கள், ஒரு அப்செட் ஆகுறது, டென்ஷன் ஆகுறது, பயப்படுறது, கவலைப்படுறது, எல்லாமே நம்ம இதுலதான் சேர்த்தாகணும். அப்பவித்திரதாங்க. ஈவன் வேஸ்ட் தாட்ஸ், ஒரு ஒரு ஆத்மா மேல எனக்கு வேஸ்ட் தாட்ஸ் வருது, அது கூட நமக்கு அப்பவித்திரதாவினுடைய கணக்குல நம்ம சேர்த்துறோம். சரி, இப்ப பவித்திரதாவினுடைய லிஸ்ட்ல வரும் பொழுது கம்ப்ளீட்லி வேஸ்ட் தாட்ஸே இல்லாத ஒரு நிலை, எப்போதுமே ஒரு சுகஸ்வரூப சாந்தி ஸ்வரூப நிலை. இது வந்து சொல்றதுக்கு நல்லா இருக்கு. பட் ப்ராக்டிக்கலி எந்த அளவு ப்ராக்டிக்கல், அதுவும் வந்து கர்ம கஷேத்திரத்துல அந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலா பாசிபிளா முடியுமாங்கிற விஷயம் இல்லை. ஆனா அதை நம்ம அடைஞ்சு ஆகணும். அப்பதான் சம்பூர்ண தூய்மைங்கிற விஷயம் சொல்ல முடியும். அப்ப இது எப்படி அடைய முடியும் அப்படின்னா, நம்முடைய தினசரி பிராக்டிஸ். தினசரி பிராக்டிஸ்ல நான் ஆத்ம உணர்விலிருந்து இந்த கர்மம் செஞ்சனா, இல்ல ஆத்ம உணர்வினுடைய சமஸ்காரங்கள் இந்த கர்மத்தில் வெளிப்பட்டதா செக் பண்ணி பார்க்கணும். இப்ப வந்து ஒரு ஒரு சேவை பாபா சொல்லும் போது, நிறைய இப்ப நம்ம சேவையில பிஸியா இருக்கிறோம். சேவை பண்ணும் பொழுது என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த சேவையினுடைய கான்சியஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். சம்டைம்ஸ் சேவையினுடைய கான்சியஸ் ஜாஸ்தியாகி கொஞ்சம் போட்டி மனப்பான்மை எல்லாம் கூட வந்துருது. போட்டி. அஹ் நாம ஒரு ஏரியால சேவை செஞ்சுட்டு இருப்போம், இன்னொரு ஏரியால இன்னொரு சென்டர் சேவை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க அவங்க நல்லா பண்ணாங்க, நம்ம நல்லா பண்றாங்களா? இப்ப இந்த போட்டி மனப்பான்மை எங்கேருந்து வந்துச்சு? நல்லா பாத்தீங்கன்னா இதனுடைய ரூட் காஸ் எங்கேருந்து வருது? பாடி கான்சியஸ் இல்லையா? ஆத்ம உணர்வுல நீங்க இருந்தீங்கன்னா, ஆத்ம உணர்வுல நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்க? ஆத்ம உணர்வுல கர்மம் செய்யறது, ஆத்மான்னு உணர்ந்து கர்மம் செய்யறது, ஆத்மான்னு பிராக்டிஸ் பண்றது, அது மட்டும் கிடையாது. ஆத்மாங்கிற ஆத்மார்த்தமான சேவையில உங்களை பாபா வீட்டுல எந்த இடத்துல எந்த சென்டர்ல நல்ல சேவை நடந்தாலும் அதை நினைச்சு சந்தோஷப்படுவோமே தவிர அதை ஒரு போட்டியா பொறாமையா பார்க்க மாட்டோம். அப்ப இந்த போட்டி பொறாமை எங்க இருந்து வந்துச்சு? அப்ப போட்டி பொறாமை வருதுனாலே இங்க என்ன வந்துருச்சு? சோல் கான்சியஸ்ல பாடி கான்சியஸ் மிக்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? சேவை செய்யும் பொழுது பாபா நீ இந்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு வைக்கணும்னு சொல்லி பாபாட்ட சங்கல்பம் வச்சுட்டு செய்யறோம். பட் எல்லாமே செய்யறோம். ஆனா நம்ம செஞ்சதை விட இன்னொரு இடத்துல அதை விட பெஸ்டா செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒரு விதமான போட்டி மனப்பான்மை வருதுன்னா, சோ இது எந்த கணக்குல சேர்க்கலாம்? பவித்திரத்தாவின் கணக்குல சேருமா, அப்பவித்திர கணக்குல சேருமா? சோ நோ டவுட், போட்டி பொறாம வந்துருச்சுனாலே அப்பவித்திரத்தாவின் கணக்குல. சோ எல்லா வேஸ்ட் தாட்ஸுமே அப்பவித்திரத்தாவின் கணக்குல தான் வந்து சேருது. அப்ப பவித்திரத்தான்னா எனக்குள்ள எந்த ஒரு விஷயத்துல கூட ஒரு பொறாமையோ ஒரு போட்டியோ கூட வரக்கூடாது. எந்த ஒரு இடத்துல பாபா வீட்டுல ஒரு சேவை நடந்திருக்கு, நல்லா நடந்திருக்கு, அது யாராவது இருக்கட்டும், அப்ப அதை கேட்ட உடனே மனசுக்கு வந்து மிகுந்த மகிழ்ச்சி. ஆக இத்தனை பேருக்கு பாபாவோட சேர்த்து போய் சேர்ந்திருக்கு, இத்தனை பேருக்கு இவங்க நல்லா சேவை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு உடனடியாக ஒரு குஷி வருது அப்படின்னா, இதுதான் ஆத்ம உணர்வுல நாம இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம். அப்ப செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாளுமே என்னுடைய ஒவ்வொரு சங்கல்பத்தையும் நான் வந்து எவாலுவேட் பண்ண முடியும். சோ இந்த சங்கல்பம் இப்படி வந்திருக்குன்னா இது இது எவ்வளவு சோல் கான்சியஸ், எவ்வளவு பாடி கான்சியஸ். சோ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆத்ம உணர்வுல ஒவ்வொரு நாளும் அதாவது பரமாத்மா நினைவுல ஆத்ம உணர்வுல இருக்கிறோமோ, நம்ம அக்யூரேட் ஆக்கிட்டே வரோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அப்பவித்திரதாவினுடைய பெர்சன்டேஜ், அப்பவித்திரதாவினுடைய அம்சங்கள் குறைஞ்சிட்டே வருது.
இல்லையா? அப்ப பாருங்க இந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப இன்னைக்கு காலகட்டத்துல இன்னைக்கு நடக்கக்கூடிய சேவையினுடைய விஷயங்களை செக் பண்ணும் பொழுது நமக்கே தெரியாம எல்லாம் பாபா சொன்ன மாதிரி அது வந்து இரும்பு சங்கிலி, இது வந்து தங்கச்சங்கிலி இல்லையா? நிறைய வந்து இங்க கூட வந்து அந்த அட்டாச்மெண்ட் சேவையில ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க கூட அட்டாச்மெண்ட், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு போட்டி மனப்பான்மைகள், இந்த மாதிரி நிறைய சேவையிலே பாத்தீங்கன்னா பாபா நல்ல நமக்கு வந்து ஒரு டெஸ்ட் வச்சிருக்காரு. நம்முடைய ரியல் சம்ஸ்காரம் என்னங்கிறது நம்மளை வெளியே கொண்டு வந்து காட்டக்கூடிய அருமையான ஒரு சேனல் வந்து சேவா. அப்ப பாருங்க சேவையில நான் எப்போதும் இப்படிதான் நினைப்பேன், இந்த சேவை எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பலகீனத்தை எனக்கு காட்டி கொடுத்துருக்குது. சோ நிறைய பேர் சொல்லுவாங்க சேவையில் என்ன இருக்கு, கியான் யோகுல எல்லாமே இருக்கு, சேவைங்கிற சப்ஜெக்ட்டுக்கு மார்க்கே கிடையாது. ஆனா நீங்க கியான் யோகுல எவ்வளவு பக்கவா இருக்கிறீங்க, எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறீங்கிறது ப்ரூஃப் பண்ணக்கூடிய ரியல் டெஸ்ட் பேப்பர் என்னது அப்படின்னா சேவை தான். அப்ப சேவையில நம்ம தெரிஞ்சுக்கலாம் எனக்குள்ள என்ன ஒரு பலவீனம் இருக்குது. ஓ, எனக்குள்ள நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன், நான் ஏன் இந்த ஆத்மாட்ட இப்படி பேசினேன், நான் ஏன் அந்த ஆத்மாக்கு அப்படி அந்த விஷயத்த நான் அப்படி எடுத்துக்கு அப்படி ஏன் டிஸ்டர்ப் ஆனேன். அப்ப நல்லா ஒரு நாள் நம்ம உள்ள போய் ஒவ்வொரு நாள் முடிக்கும் போது நம்ம செக் பண்ணி பார்க்கும் பொழுது, ஓ, எந்தெந்த இடத்துல எல்லாம் எனக்குள்ள வந்து இந்த அப்பவித்திரத்தாவினுடைய அம்சங்கள் ஒட்டி கொண்டிருக்கிறது, தேக உணர்வினுடைய அந்த சமஸ்காரங்கள் ஒட்டி கொண்டிருக்கிறது, ஈஸியா நமக்கு ஐடென்டிஃபை ஆயிடுது. அப்படித்தானே நான் சொல்லும்போது உங்களுக்கு கூட அங்கங்க நீங்க செக் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? சோ எல்லா இந்த விஷயங்களுமே சரி, இதனை எப்படி போய் நான் தேடி போய் கிளியர் பண்றது? இதனாலதான் பாபா நமக்கு தொடர்ச்சியா ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷம் நீங்க கிராஸ் பண்ணும்போது விதவிதமான சேவைகள், விதவிதமான ஆத்மாக்கள். சோ இந்த விதவிதமான ஆத்மாக்கள், விதவிதமான சேவைகள் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய விதவிதமான பழைய சமஸ்காரங்களை வெளியே கொண்டு வராங்க. தெரியல, எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு ஒரு குப்பை. அந்த ஒரு குப்பை என்ன பண்ணுவாங்க, கரெக்டா ஒரு ஆத்மா அந்த விஷயத்துக்கு ஒரு டெஸ்ட் பேப்பரை கொண்டு வந்து அந்த குப்பையை வெளியே கொண்டு வரது காரணமா இருப்பாங்க. உண்மையிலேயே நம்ம அந்த சேவைக்கும் அந்த ஆத்மாவுக்கு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா அப்படி ஒரு ஆத்மா வரவே இல்லை, அப்படி ஒரு சேவை நடக்கவே இல்லைன்னா எனக்குள்ள இருந்தக்கூடிய அந்த ஒரு பலவீனம் தெரிஞ்சிருக்காது. அப்ப இந்த எல்லா தேக உணர்வினுடைய பலவீனங்களுமே அப்பவித்திரதாவினுடைய அம்சங்கள் என்று சொல்லும் பொழுது, அப்போ ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் கவனம் கொடுத்து, சோ எனக்கு ஒவ்வொரு நாளுமே எதுக்காக செக் அண்ட் சேஞ்ச், நான் என்னை செக் பண்ணிக்கிறேன், என்னை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது இந்த ப்ராசஸ் வந்து நடந்துட்டே இருக்கு. இந்த செக் அண்ட் சேஞ்ச் ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கு. யோசிச்சு பாருங்க, நமக்கு என்னைக்காவது வந்து ஒரு நாள் செக் பண்ணி பாக்குறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. எதுக்காக அப்படின்னா என்னை நான் இன்னுமே சம்பூர்ண தூய்மை அடைவதற்காக ஒரு வாய்ப்பு. சில பேர் நான் வெக்கத்துல பாபாவோட வீட்டுல சொல்லுவாங்க, இந்த ஆத்மாவாலதான், இந்த ஆத்மா மட்டும் இல்லைன்னா நான் வந்து சூப்பரா இது பண்ணிடுவேன், இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னா இப்படி வந்துடுவேன். ஆக்சுவலா அந்த விஷயம் பாபா கொடுத்திருக்கிறது எதுக்காக, அந்த ஆத்மா நம்ம கொடுத்திருக்கிறதுக்காகனா எனக்குடைய வித முள்ளால எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பலகீனத்தை எடுப்பதற்கான ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா அந்த சோல் இருக்கிறாங்க. உங்களுடைய பலவீனத்தை எடுப்பதற்கான ஒரு சுச்சுவேஷனை பாபா உருவாக்கி கொடுக்கிறாரு. பட் அந்த அந்த பலவீனத்தை நம்ம குறை சொல்லாம, பாபாவை குறை சொல்லாம, அந்த பலவீனத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். சோ ஒவ்வொரு சுச்சுவேஷனுமே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எதுக்காக, என்னை செக் பண்ணிக்கிறதுக்காக, சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக. சோ அப்பவித்திரத்தாவினுடைய அம்சங்கள் வந்து ரொம்ப நுட்பமான விதத்துல, இல்லையா, முதல்ல சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல ஒரு இரிட்டேட் ஆகுறது, டென்ஷன் ஆகுறது, அப்செட் ஆகுறது, டிஸ்டர்ப் ஆகுறது, பொறாமப்படுறது, போட்டி மனப்பான்மை, இந்த மாதிரி பலதரப்பட்ட விதங்கள்ல எனக்குள்ள வந்து அங்கங்க இந்த தேக அபிமானத்தினுடைய அந்த சொல்லுவா இல்லையா, தேக அபிமானத்தினுடைய குழந்தை குட்டிகள் ஒட்டிட்டு இருக்கு. அப்ப இது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணும்போதுதான் சம்பூர்ண தூய்மை. இல்லையா, இது எவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்து டெபினிஷன். சோ டெபினிஷன் என்ன, சம்பூர்ண தூய்மைனா தேக அபிமானத்தினுடைய வெளிப்பாடு, தேக அபிமானத்தினுடைய சம்ஸ்காரம் ஒரு துளி அளவு கூட எங்கேயுமே ஒட்டிட்டு இருக்க கூடாது. அப்படின்னாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஓகே நான் இப்ப சம்பூர்ண தூய்மைக்கு அருகாமையில் வந்துட்டேன். அப்போ அப்போ உங்களுக்கு எந்த விஷயத்திலும் துளி அளவு டிஸ்டர்ப் ஆகாது. சரி, எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான அடையாளம் என்ன, எங்கேயுமே சின்ன ஒரு விஷயத்துல கூட உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது, கவலைப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பதட்டப்பட மாட்டோம். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு ஸ்டேஜ் எல்லாம் நம்ம அடையணும் அப்படின்னா ஆத்மா அவ்வளவு அக்யூரேட்டா வந்துருச்சு, அவ்வளவு சம்பூர்ண தூய்மை ஆயிடுச்சு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, தேக உணர்வினுடைய விதவிதமான வெளிப்பாடுகள் எல்லாம் முடிஞ்சு 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 ஆத்ம உணர்வினுடைய ரொம்ப மைன்யூட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம சதா, பாபா சொல்லுவாங்க இல்லையா, சதா சுகி. சதா சுகி ஸ்டேஜ் தான் அவ்வளவு சோல் கான்சியஸ் இல்ல, அவ்வளவு சூழ்நிலை. சதா சுகின்னா சூழ்நிலைகள் எதுவுமே இல்லை நான் சுகமா இருப்பேன், அந்த ஒரு சுகி இல்லை. சூழ்நிலைகள் இருந்துச்சு,
இப்ப அம்மாவுடைய உதாரணம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கூட எனக்கு அந்த தாட் ஓடிட்டே இருந்துச்சு. ஹெல்த் பிளஸ் வெல்த் தான் ஹாப்பினஸ் பாபா சொன்னாங்க. ஹெல்த் வெல்த் சேர்ந்து ஹாப்பினஸ். ஆனா நம்ம அம்மா அந்த கடைசி காலகட்டத்தெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுடைய டெஸ்ட் பேப்பர்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹெல்த்துக்கு அவ்வளவு பெரிய பாபா டெஸ்ட் பேப்பர் கொடுத்தாரு இல்லையா. கேன்சர் வந்து எவ்வளவு பெரிய ஒரு வலி கொடுக்கக்கூடியது. அப்ப எனக்கு ஒரு சங்கல்பம் வந்துச்சு. ஒரு பக்கம் அவங்களுக்கு ஹெல்த்தும் அவ்வளவு கஷ்டம் கொடுத்துருக்கு, இன்னொரு பக்கம் வெல்த். அம்மா இருக்கிற காலம் வரைக்கும் பாபா அங்க பெகரி பார்ட் ரொம்பவே ஜாஸ்தியா இருந்துச்சு இல்லையா. 1965 வரைக்குமே கொஞ்சம் அந்த ஒரு ரொம்ப ஒரு பணம் விஷயத்துல வந்து ரொம்பவே தட்டுப்பாடு இருந்துச்சு. அப்ப பாருங்க அம்மாவுடைய பார்ட்டே முடிஞ்சு போச்சு. அம்மா நம்பர் 1 சீட்டை வாங்கிட்டே போயிட்டாங்க. ஆனா எப்படி வாங்கிட்டு போனாங்க அங்க வந்து ஹெல்த் விதத்துல ஹெல்த்தும் சரி வெல்த்தும் சரி எல்லாமே கம்மியா இருந்திருக்கு. ஆனா கூட அவங்களுக்கு ஹாப்பினஸ்ல ஒரு குறையும் இல்லை. ஸோ ஹெல்த் அண்ட் வெல்த் ஹாப்பினஸ்ங்கிறது நம்ம சொல்றோம். பட் இனிமேலே சங்கமேகத்துல ஹெல்த் வெல்த் கர்ம கணக்கு எப்படி முடியுது இல்லையா. நம்முடைய கர்ம கணக்குகளை முடிக்கிறதுக்கு ஹெல்த் வைஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் சொன்னேன். சம்டைம் வெல்த் பணம் பணம் ரீதியா சில பிரச்சனைகள் கூட வருது. ஆனா இது எதுவுமே என்னை பாதிக்காமல் நான் சதா ஹாப்பி, நான் சதா சுகி. ஜஸ்ட் எனக்குள்ள இன்னைக்கு இந்த தாட் எனக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. கரெக்டா உங்களை நாங்கள் சந்திக்கும் பொழுது என்னால இந்த பாயிண்ட் ஷேர் பண்ண முடியுது. அப்ப பாருங்க ஹெல்த் வெல்த் என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் என்னுடைய ஹாப்பினஸ்ல ஒரு குறையும் இல்லை. அதுதான் சங்கமே. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்க ஹெல்த் வெல்த்ங்கிறது ஆத்மாவோட ஹெல்த், வெல்த்ங்கிறது பாபா கொடுக்கக்கூடிய ஞான ரத்தினங்கள். கரெக்டா? அப்ப எப்படி பாபா சொன்ன ஃபார்முலா தப்பா போச்சா? கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஹெல்த் இந்த அழியக்கூடிய சரீரத்தினுடைய ஹெல்த்ங்கிறது அதனுடைய அர்த்தம் அல்ல. வெல்த்ங்கிறது நாம சொல்றது அழியக்கூடிய பொருளுடைய வெல்த் அல்ல. இங்க பாபா நம்ம அர்த்தம் எப்படி எடுத்துக்கிறதுன்னா ஹெல்த்ங்கிறது நான் ஆத்மா நல்ல ஆத்மஸ்திதியில ஆரோக்கியமா இருக்கிறேன், அஷ்ட சக்திகளோட தெய்வீக குணங்களோட ஹெல்த்தா இருக்கேன். அப்ப வெல்த்ங்கிறது எதை மீன் பண்ணுது? நமக்கு வெல்த் என்னது? நமக்கு எடுத்துக்கிற பொக்கிஷங்கள் இல்லையா. பாபா சொல்லி பொக்கிஷங்கள். பாபா கிடைச்சிருக்கிற பாபாவுடைய மகா வாக்கியம் கிடைச்சிருக்குது, முரளி கிடைச்சிருக்குது, மதுபன் கிடைச்சிருக்குது, இதெல்லாம் தான் பொக்கிஷங்கள். அப்ப இது ரெண்டும் சேர்ந்து நாம சதா ஹாப்பியா இருக்கிறோமே தவிர அழியக்கூடிய ஹெல்த் அண்ட் வெல்த்துக்கு பின்னாடி நம்மளுடைய ஹாப்பினஸ் ஒருபோதும் பாதிக்கப்படாது. அப்ப ஹாப்பினஸ் குறையுது அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அழியக்கூடிய ஹெல்த் வெல்த் பின்னாடி என்னுடைய ஹாப்பினஸ் கனெக்டா இருந்துச்சு அப்படின்னா அப்ப கண்டிப்பா அது வந்து அப்பவித்திரதா இல்லையா. அப்ப நான் ஹாப்பியா இல்ல, ஒரு ஆத்மா ஹாப்பியா இல்லைனால என்ன அர்த்தம்? ஈஸியா சொல்லிடலாம் இல்லையா. உங்க முகத்துல வந்து அந்த புன்சிரிப்பு, அந்த குஷி இல்ல, அந்த ஹாப்பினஸ் இல்ல. வேலை மம்மா பாபாக்கு இருந்துச்சு இல்லையா. மம்மா பாபா எவ்வளவு ஒரு அவங்க முகத்துல தேஜஸ் இருந்துச்சு, ஹாப்பினஸ் இருந்துச்சு. அப்ப அந்த ஹாப்பினஸ் குறையுது, ஹர்ஷித் முகத்தா இல்லைனாலே என்ன அர்த்தம்? ஆத்மாவுக்குள்ள ஏதோ ஒரு சக்திகள் குணங்களின் குறைபாடு இருக்கு. இதுல இன்னொரு விதத்துல சொல்ல போனா ஏதோ தேக அபிமானத்தினுடைய ஏதோ ஒரு அம்சம் உள்ள ஒட்டிட்டு இருக்குது. அது என்ன பண்ணுது? உள்ள உட்காந்துக்கிட்டு எப்படி அந்த உடல்ல இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆயிடுச்சு என்ன பண்ணும்? ஃபீவர் வந்துச்சுன்னா என்னது? மலேரியா, டெங்கு, அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்கு. அந்த இன்ஃபெக்ஷன் என்ன பண்ணும்? ஃபீவரை கொண்டு வரும், பாடி பெயினை கொண்டு வரும், அப்புறம் பல பல உடல் இடையூறுகளை கொண்டு வரும். அது மாதிரி இந்த தேக அபிமானத்தினுடைய அப்பவித்திர சம்ஸ்காரம் உள்ள உட்கார்ந்துக்கிட்டு விதவிதமான பிரச்சனைகளை வந்து கொண்டு பண்ணுது. அதுல முக்கியமான சிம்டம் என்னது? நம்முடைய முகத்துல மகிழ்ச்சி இருக்காது. ஏதோ ஒரு ஒரு பார்த்த உடனே பாபாவுடைய குழந்தை எவ்வளவு குஷியா இருக்கணும் இல்லையா. அப்ப பவித்திரத்தாவினுடைய ஈஸியான மெஷர்மெண்ட் என்ன தெரியுமா? அவ்வளவு ஒரு ஹாப்பி, முகத்துல பார்க்கும் போதே ஒரு ஒரு தேஜஸ், ஒரு மகிழ்ச்சி, ஒரு புன்சிரிப்பு. அப்ப இது எல்லாம் மிஸ் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது? ஏதோ ஒரு குணம் அல்லது ஏதோ ஒரு சக்தியினுடைய குறைபாடு. அப்ப அந்த கேப்பை எது ஃபில் பண்ணுது? ஒரு தேகத்தினுடைய அப்பவித்திர சம்ஸ்காரம் வந்து அங்க வந்து உட்கார்ந்து இருக்கு. அது என்ன பண்ணுது? உள்ள உட்கார்ந்துக்கிட்டு நமக்கு ஹாப்பினஸ் வந்து இல்லாம பண்ணிட்டே இருக்கு இல்லையா. அதனாலதான் பாபா எப்போதுமே சொல்ல சதா குஷ் ரஹோ, சதா குஷ் ரஹோ. பாபா சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லிவிடணும், மே பைட் ஆகும், நான் உட்கார்ந்து இருக்கிறேன், குழந்தை நீ ஏன் கவலைப்படுற இல்லையா. அந்த வார்த்தை கேட்கும் போது எவ்வளவு ஈஸியா இருக்குது, ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா இதனுடைய டெப்த் என்ன அப்படின்னா அவ்வளவு பாபா மேல நிச்சய புத்தி இருந்தா கூட தேகத்தினுடைய ஏதோ ஒரு சம்ஸ்காரம் உள்ள உட்காந்துக்கிட்டு நம்மளை வந்து பயப்பட வைக்குது, கவலைப்பட வைக்குது, கோவப்பட வைக்குது. அப்ப இந்த எல்லா அப்பவித்திர சம்ஸ்காரங்களும் டோட்டலா வாஷ் அவுட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? எவ்வளவு வருஷம் ஆகும்? உண்மையிலே சம்பூர்ண பவித்திர ஆத்மா ஆகிறதுக்கு எல்லாரும் என்ன சொல்ல, நிறைய யோகா பண்ணுங்க, நிறைய முரளி கேளுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே போல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நிறைய சம்பூர்ண பவித்திரத்தினுடைய ஸ்டேஜ் அடையணும்னா நிறைய டெஸ்ட் பேப்பரை நம்ம கிராஸ் பண்ணணும், நிறைய சேவைகள் நம்ம பண்ணணும். நிறைய சேவைகள், அதாவது பெரியவங்க கடினமான சம்ஸ்காரங்களுடைய பல பேரோடு சேர்ந்து பலவிதமான சேவைகள் செய்யும் போதுதான் நான் நல்ல பட்டை தீட்டப்பட்ட வைரமாக மாற முடியும். அப்ப வெறும் கியான் யோகோட, அதனாலதான் பாபா எதுக்கு 2 சப்ஜெக்டோட
இல்லையா? நம்ம காலேஜ் பசங்க படிக்கிறாங்கன்னா வெறும் தியரி மட்டும் படிச்சுட்டு வந்துடுறாங்களா? தியரி தான், இதுதான் முக்கியமான தியரி, இந்த தியரி நான் படிச்சுட்டேன் அப்படி மார்க் போட்டுருவாங்களா? கிடையாது. அவங்களுக்கு என்ன இருக்கும்? தனியா தியரி தனியா இருக்கும், பிராக்டிக்கல் தனியா இருக்கும். ஸோ சம்பூர்ண பவித்திரதாவை அடையணும் அப்படின்னா நமக்கு வந்து கியான் யோக் வந்து நமக்கு இன்புட் நிறைய சக்தி கொடுக்குது, எனர்ஜி கொடுக்குது. கண்டிப்பா அந்த ஸ்டேஜ் அடையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பட் உண்மையிலேயே அந்த ஸ்டேஜை நான் அடைஞ்சிருக்கிறேன்னா, உள்ளுக்குள்ள இன்னும் எங்கெங்க அதை எவாலுவேட் பண்ணக்கூடியது ரியல் டைம் சினாரியோஸ். அது சேவையாக இருக்கலாம், அல்லது பொதுவாக உங்களுடைய லௌகிக் ஜாபா கூட இருக்கலாம், இல்ல லௌகிக் ஃபேமிலியா இருக்கலாம். இதெல்லாம் எதுக்காக அங்க இருக்குது? நம்மளை செக் பண்றதுக்காக. என்னுடைய உண்மையான என்னுடைய சக்திசாலி நிலையில நான் இருக்கிறேனா இல்லையாங்கிறது செக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் நாம அங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எதுக்கு நம்ம இந்த விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நாம நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்துல நம்ம இது இல்லாம இருந்தா நல்லா இருக்கும், அது இல்லாம நல்லா இருந்தா எல்லாமே இருக்கட்டும். இப்படிப்பட்ட ஒரு ஆத்மா வந்து உட்கார்ந்துருக்காங்க என்னுடைய ஆபீஸ்ல, இவங்களால எனக்கு நிறைய மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. ஓகே, அந்த ஆத்மாக்கு மத்தியில சுகம் சாந்தி அனுபவம் பண்ணுங்க, நீங்களும் சாந்தியாகி அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கொடுங்க. அப்பதானே பவித்திரத்தாவினுடைய அந்த பெர்சன்டேஜை நான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இல்ல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் அப்படி யோகியா வாழ முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில யோகியா வாழ்ந்தாதானே சம்பூர்ண பவித்திரத்தாவினுடைய பெர்சன்டேஜை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ எல்லா சூழ்நிலைகளும் எல்லா மனிதர்களுமே நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க? சம்பூர்ண பவித்திரத்தாவினுடைய ஸ்டேஜை அடைவதற்காக. ஸோ எல்லாமே வாய்ப்புகள், வரக்கூடிய சூழ்நிலைகள், ரொம்ப சேலஞ்சிங்கான சேவைகள் எல்லாத்தையுமே நாம பாசிட்டிவா அணுகும் பொழுது செக் அண்ட் சேஞ்ச் ப்ராசஸ் நமக்குள்ள நடந்துட்டே இருக்குது அப்படின்னா எவ்ரி டே ப்ராக்ரஸ் நடந்துட்டு இருக்கு. இதுல சம்பூர்ண பவித்திரத்தினுடைய என்னுடைய ஸ்டேஜ் நேத்தை விட இன்னைக்கு ஒரு படி மேல இருக்குது, இன்னைக்கு விட நாளைக்கு ஒரு படி மேல இருக்குது. அப்ப எனக்குள்ள நான் முந்தியெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு நான் இந்த மாதிரி நினைப்பேன், இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆவேன், இந்த மாதிரி கோவப்படுவேன். இன்னைக்கு இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, ஆனா எனக்குள்ள எந்த கோவமும் இல்லை, எனக்குள்ள எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன், எனக்குள்ள எந்த ஒரு பொறாமை இல்லை, போட்டி இல்லை. அப்ப தெரிஞ்சுக்கலாம், ஓகே, நான் சம்பூர்ண பவித்திரத்தாவில எனக்கு மார்க் அதிகமாயிட்டு இருக்குது, பாபா என்னைய நல்லா ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா சம்பூர்ண பவித்திரத்தா பத்தி பேசும் பொழுது எல்லாருமே தூய்மையான உடனே ஆஹ் காம விகாரத்தை விடணும். அது மட்டுமே அதுல வெறுமனே அதுல முடிஞ்சிட்டு போற விஷயம் கிடையாது. இங்க நம்ம அப்ப அது வெறும் தூய்மையில முடிஞ்சிருமே. சம்பூர்ண தூய்மைங்கிற வேர்ட பாபா எது கொடுத்தாரு? சோ வெறும் காம விகாரம் தூய்மையோட முடிஞ்சிருச்சு. சம்பூர்ண தூய்மைங்கிற போது அதனுடைய விலாவரியான விஷயங்கள் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? இல்லையா? வெறும் காம விகாரம் அதுல முற்றிலுமா நான் வெளியே வந்துட்டேன், ஓகே, அப்ப தூய்மை ஆயிட்டீங்க இல்லையா? யோகிகள்லாம் தூய்மையா இருக்கிறாங்க. ராஜயோகிக்கும் யோகிக்கு என்ன வித்தியாசம்? காம விகாரத்திலிருந்து முற்றிலும் விடுபட்ட எவ்வளவு யோகிகள் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப அவங்களெல்லாம் சம்பூர்ண பவித்திர ஆத்மான்னு சொல்ல முடியுமா? பாபா சம்பூர்ண பவித்திர ஆத்மாங்கிற டைட்டில ராஜயோகிகளாகிய நமக்கு தான் கொடுக்குறாரே தவிர ஹடயோகிகளுக்கு கொடுக்கலாம். ஹடயோகிகள் கூட அவ்வளவு நல்ல பக்காவா ஹடயோக தபஸ்யா பண்ணி விகாரங்கள்ல இருந்து விடுபடுறாங்க. பட் ராஜயோகி தான் வந்து உண்மையிலேயே முழுமையான 100% ஆத்ம உணர்வோடு இருந்து தேக உணர்வை முற்றிலும், தேக உணர்வு அதனுடைய அம்சங்களை முற்றிலுமாக அளிப்பவர்கள் ராஜயோகி. அதனாலதான் ராஜயோகிக்கு தான் சம்பூர்ண பவித்திர ஆத்மாங்கிற டைட்டிலே பாபா கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்ப இங்க முயற்சிங்கிறது என்னது? முயற்சிங்கிறது அந்த சம்பூர்ண பவித்திரத்தாவினுடைய நிலையை உணர்ந்து அந்த நிலையை நோக்கி என்னுடைய தெய்வீக குணங்களையும் அஷ்ட சக்திகளையும் எனக்குள்ள நிரப்புறது. த்ரூ யோகத்தின் மூலமாக, பாபாவனுடைய மகா வாக்கியங்கள் முரளியினுடைய பாயிண்ட்ஸ் மூலமா இதெல்லாம் நமக்கு நிறைய எனர்ஜி. இப்ப அதுவும் யூடியூப்லாம் வந்ததுக்கு அப்புறம் கிளாஸுக்கு குறையே இல்லை. நிறைய கிளாஸ் கேட்டுட்டே இருக்கோம், நிறைய பாயிண்ட்ஸ் கிடைச்சிட்டே இருக்குது. ஸோ உள்ள வந்து நல்ல உள்ள நம்ம எடுத்துட்டே இருக்கிறோம், ஞானத்தினுடைய ஆழமான விஷயம் உள்ள போயிட்டே இருக்குது. பட் ரியலி ஃபில்லிங் என்னது? பாயிண்ட்ஸ்ங்கிறது உள்ள போகுது. பட் ஃபில் ஆகுது எப்படி? எனக்குள்ள சக்திகளாக குணங்களாக சேமிப்பாக வேண்டும், எனக்குள்ள தூய்மையினுடைய சக்தி பெருக வேண்டும், அமைதியினுடைய சக்தி பெருக வேண்டும். அப்பதான் அது அது அந்த செக் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் மற்ற கர்மத்துல வரும் பொழுதுதான் அது எல்லாமே நம்ம செக் பண்றோம் இல்லையா? நம்ம ஞானம் யோகத்துல எவ்வளவு சக்திகள் சேமிச்சு வச்சிருக்கிறோமோ ரியலி அதனுடைய ஸ்டாக் இருக்கா இல்லையாங்கிறது எப்ப தெரியும்? கர்மத்துல வரும்போது தெரியும். அப்ப அந்த கர்மத்துல வரும் பொழுது அதை நம்ம செக் பண்ணும் பொழுது என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஓ, நான் இன்னுமே இந்த ஒரு சக்தி எனக்குள்ள இல்ல, இன்னுமே எனக்குள்ள இந்த ஒரு குணத்தினுடைய குறைபாடு இருக்கு. இப்படி இருந்தா இந்த குணம் குறைபாடு இருந்ததுனாலதான் நான் இந்த இடத்துல நான் அவர்கிட்ட அந்த மாதிரி பேசியிருக்கிறேன், இல்ல நான் அவர் அந்த விஷயத்த நான் அந்த மாதிரி எனக்குள்ள மனதுல வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. இது எல்லாமே நமக்கு ரியலைஸ் ஆகும் பொழுது அந்த சக்தி அந்த குணத்தை
மீண்டும் எனக்குள் நிரப்பிக் கொள்வதற்காக இன்னும் நான் என்னுடைய ஞானத்தினுடைய பலத்தை, யோகத்தினுடைய பலத்தை அதிகரிக்கின்றேன். கர்மத்துல வரும்போது எல்லாமே ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா, அப்ப கியான் யோகத்துல நமக்கு என்ன இன்புட் கிடைக்க வேண்டியிருக்கு இல்லையா? அப்ப கர்மத்துல வரும்போதுதான் எனக்குள்ளுடைய குறைபாடுகள் தெரியுது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? திரும்ப இல்ல இல்ல எனக்கு பத்தாது, இன்னும் வேணும், இன்னும் வேணும். அப்ப என்ன பண்ணணும்? இன்னும் ஆழமான ஒரு தபஸ்யா, இன்னும் ஆழமான ஆத்ம உணர்வு, ஆத்ம திருஷ்டிக்கான தபஸ்யா நம்ம பண்றோம். அப்ப பண்ண 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 அந்த குறைபாடோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி குணமும் கூட முழுமையாக எனக்குள்ள நிரம்பி விடுகிறது. அப்ப இந்த சம்பூர்ண பவித்திரத்தாவை அடையக்கூடிய முயற்சிகள் சொல்லும் பொழுது ஞானம், யோகம், தாரணை, சேவை நாலும் கம்பைண்டா அந்த ப்ராசஸிங் உள்ளுக்குள்ள ஓடினாதான் சம்பூர்ண பவித்திரதா. வெறும் யோகத்தின் மூலமா, இல்ல வெறும் ஞானத்தின் மூலமா, இல்ல வெறும் சேவையின் மூலமா தனியா ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நாலுமே கம்பைன்டு ப்ராசஸ் உள்ள ஓடுது ஆத்மாவுக்குள்ள. இந்த கம்பைன்டு ப்ராசஸ்ல தான் இல்லையா, அமிர்த வேளையில ஆரம்பிச்சு முரளியில ஆரம்பிச்சு அன்னைக்கு முழு நாள் பலதரப்பட்ட சேவைகள். நமக்கு நிமித்த ஆத்மா பல விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நமக்கு டிஸ்டர்ப் ஆகும், ஒரு விஷயம் இப்படி பண்ணுவோம், ஒரு விஷயம் அப்படி பண்ணுவோம். நம்மள 2 4 பேர் 4 கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் ப்ராசஸையும் தாண்டி ஃபைனலா நமக்குள்ள என்ன ஆயிட்டு ஃபைன் டியூனிங் நடந்துட்டே இருக்குது. அதனாலதான் பாருங்க, நிறைய பெரிய பெரிய சேவையினுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய மகாரதி ஆத்மாக்கள் நல்ல அதாவது நம்ம வெறும் கியான் யோகில இருக்கிறோம் அப்படிங்கிற போது நமக்கு அப்படியே அது வண்டி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். ஆனா நிறைய சேவையினுடைய பொறுப்புகளை எடுக்க எடுக்க ப்ராசஸிங் இன்னும் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும். ஆத்மா இன்னும் பட்டை தீட்டப்பட்ட வைரமாக மாறும். அப்ப நமக்கே தெரியாம சேவை கூட நமக்கு என்ன பண்ணுது, உதவி செய்யுது. எதற்கு அப்படின்னா சம்பூர்ண தூய்மையினுடைய நிலையை அடைவதற்காக. சரி, இப்ப இதுல வந்து யோகத்தினுடைய விஷயம் நம்ம பொதுவா ஜென்ரலா நம்ம இந்த டாபிக்கை நம்ம கொண்டு வந்தோம். அதுக்கான எஃபோர்ட்ஸ் என்னங்கிறது நம்ம ஜென்ரலா பார்த்தோம். பட் கொஞ்சம் டீப்பா பார்க்கும் பொழுது யோகத்துல இதுக்கு என்ன ஸ்பெஷல் கவனம் கொடுக்க வேண்டியிருக்கு? யோகத்தினுடைய ஸ்பெஷல் கவனமே எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் இந்த தேக உணர்வில் இருந்து, ஏன்னா நம்ம கர்மத்துல வரும்போது தேக உணர்வுல வந்துடுறோம். அப்ப நமக்கு வந்து டைம் வந்து அவ்வளவு நம்ம சக்திசாலியான டைம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு யோகத்துல நிறைய டைம் கிடைக்குது. அப்ப அந்த டயத்துல தேகத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பயிற்சியை நம்ம எவ்வளவுக்கு யோகத்துல செய்யறோமோ அப்பதான் இந்த தேகத்தினுடைய சம்ஸ்காரங்களிலிருந்து விடுபட முடியும். வெறுமனே நம்ம போய் இந்த சம்ஸ்காரம் எனக்குள்ள இருக்கக்கூடாது, இல்ல நான் இனிமே பயப்படக்கூடாது, இல்ல இனிமே கோபப்படக்கூடாது, இப்படி அந்த சம்ஸ்காரத்தோட மோதுனா நாம தான் திரும்பி வருவோம். அதுதான் சம்ஸ்காரம் ஜெயிச்சுட்டே இருக்கும், திரும்ப திரும்ப நம்ம தோத்துக்கிட்டே இருப்போம். அப்ப ஜெயிக்கிறதுக்கான வழி என்னது? ஜெயிக்கிறதுக்கான முக்கியமான ட்ரிக்கே பாபா என்ன சொல்ல யோகத்துல, நீ முற்றிலுமாக தேக உணர்விலிருந்து விடுபடணும். அது விடுபடாத வரைக்கும் இல்லையா, ஒரு ஒரு அழுக்கான ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு போனா சுத்தி முத்தி பல அழுக்கான பொருட்கள் பலவிதமான தொந்தரவுகள் கொடுத்துட்டே இருக்கும். அப்ப இந்த தொந்தரவுகள் எல்லாம் விடுபடணும் அப்படின்னா அது கூட போய் போராட்டத்துக்கு பதிலா அந்த அழுக்கான இடத்துல இருந்து முற்றிலும் என்னை வெளியே எடுத்துடணும். ஆக மொத்தம் தேகத்திலிருந்து என் தேகத்தும் தேக உணர்வில் இருந்து என்னன்னா வெளியே எடுக்கணும். அப்ப இந்த நூற்றுக்கணக்கான தேகத்தினுடைய அசுசம்ஸ்காரங்கள் எல்லாமே என்னிடமிருந்து தானாகவே விடுபட்டு விடும். அதனாலதான் பாபா சிம்பிள் மெத்தடா சொல்லி முடிச்சுட்டாங்க. எப்படி சொல்றாங்க? யோகத்துல நீ தேகம் தேக உணர்விலிருந்து விடுபட்டு ஆத்ம உணர்வில் நிலைப்பதற்கான பயிற்சி செய்யறதுக்கு பாபா சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இந்த யோகத்தினுடைய பயிற்சி தேகத்தினுடைய பல பல தேவையற்ற சம்ஸ்காரங்களிலிருந்து நாம் விடுபடுவதற்கும் வெற்றி அடைவதற்கும் ஒரு மிகப்பெரிய கருவியாக ஒரு வாய்ப்பாக அமைகிறது. சரி, இன்னைக்கு கூட வரதானத்துல பாபா சொல்லியிருந்தாங்க இல்லையா, நீங்க வந்து எவ்வளவுக்குள்ள தேகத்துல விடுபட்டு இருக்கக்கூடிய இந்த பயிற்சி பண்ணுவீங்களோ அப்ப உங்க மூலமா சாட்சாத்காரம் கிடைக்குது, பரிஸ்தாவினுடைய சாட்சாத்காரம். எல்லாருக்கும் சாட்சாத்காரம் கிடைக்குது. இப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நேரம் நாம இந்த பயிற்சி நம்ம பண்றோம். அப்ப தேகத்தினுடைய பல பல சம்ஸ்காரங்கள், அப்ப யோசிச்சு பாருங்க பரிஸ்தா எப்படி இருப்பாங்க. சதா சிரிச்சவங்களுடைய ஸ்தூலமான சரீரத்துல இருந்தா கூட நான் ஆத்மா அந்த அளவுக்கு தேகத்தின் விடுபட்ட நிலையில இருக்கும் பொழுது அப்ப என்னுடைய பாக்குறவங்களுக்கு என்ன தெரியுது? பரிஸ்தாவினுடைய சாட்சாத்காரம், பரிஸ்தாவினுடைய அனுபவம் வந்து கிடைக்குது. அப்ப ஒவ்வொரு நேரம் நான் நடக்கும் போதும் சுற்றும் போதும் ஒரு ஆத்மாவை பார்க்கும் பொழுதும் சேவை செய்யும் பொழுதும் பேசும் பொழுதும் எல்லாருக்குமே இந்த ஆத்மா வந்து பரிஸ்தா அப்படின்னு அனுபவம், பரிஸ்தாவினுடைய சாட்சாத்காரம் கிடைக்கும். அப்ப அந்த அளவுக்கு ஆத்மா உணர்வுல மூழ்கி இருந்து தேக உணர்வினுடைய அனைத்து விஷயங்கள்ல விடுபட்டு இருந்து நம்ம அந்த காரியத்தை செய்யும் பொழுது பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே பரிஸ்தாவினுடைய காட்சிங்கிறது ரொம்ப எளிமையா தெரியும். அப்ப இதுக்கு என்ன தேவைப்படுது? யோகத்தினுடைய பயிற்சி ரொம்ப முக்கியம். யோகத்தினுடைய பயிற்சின்னா பாபா சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நேரம், அது வந்து மொத்தமா நான் அமிர்த வேலை பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் ஃபுல் டே வந்து சேவையில பிஸியா இருக்கிறேன், ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. பாபா ப்ராக்டிக்கலா சொல்லக்கூடிய விஷயம் அமிர்தல பண்ணா கூட
ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு பயிற்சி, தேகத்திலிருந்து விடுபடக்கூடிய பயிற்சி, அது என்னவா வேணா இருக்கலாம். நீங்க வந்து நான் ஃபரிஸ்தாவினுடைய பயிற்சி பண்ணலாம், இல்லைன்னா நான் 5 சொருபத்தினுடைய பயிற்சி பண்ணலாம், இல்லைன்னா நான் ஆத்மா பரந்தாம நிவாசி பயிற்சி பண்ணலாம். இந்த பயிற்சியை தொடர்ச்சியா நம்ம ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை செஞ்சுட்டே இருந்தா மட்டும்தான் அந்த சம்பூர்ண பவித்திரதாவினுடைய நிலையை அடைய முடியும். அதாவது முழுமையான ஒரு ஆத்ம உணர்வு, தேகத்தினுடைய அனைத்து பந்தனங்களிலிருந்து விடுபட்ட நிலையை அடைய முடியும். அப்ப இதை நம்ம அது அந்த பயிற்சி எதுவா வேணா இருக்கலாம். யோகத்துல பாத்தீங்கன்னா நீங்க இந்த பயிற்சிகளை முழு நாளும் நீங்க என்ன பயிற்சி பண்ணலாம், ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி கூட பண்ணலாம். சரி, இன்னைக்கு ஃபுல் டே நான் வந்து பரந்தாம நிவாசி, இன்னொரு நாள் ஃபுல் டே நான் வந்து நல்ல வெள்ளை ஜொலிக்கக்கூடிய வெள்ளை உடையில நான் ஃபரிஸ்தா, முழு உலகத்துக்கு சகாஷ் கொடுக்குறேன். இன்னொரு நாள் வந்து நான் வந்து சத்தியத்தினுடைய தேவாத்மா. இப்படி எப்படிப்பட்ட பயிற்சிகள் உங்களுக்கு எது பிடிக்குமோ, விதவிதமான பயிற்சிகள் இல்லையா. பிராமன்ஸோ ஃபரிஸ்தா, ஃபரிஸ்தாஸோ தேவதா. எதுல எப்ப இல்ல நான் பாபா மடியில உட்காந்து சர்வசக்திவான், சர்வசக்திவான், நான் சர்வசக்திவானுடைய மடியில உட்கார்ந்து இருக்கிறேன், இல்ல பாபாவுடைய குடைநிலத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், எதுவாக இருந்தாலும் ஓகே. இந்த இந்த பயிற்சிகள் நான் சொன்னதெல்லாம் ஒரு ஒரு சில அடிக்கடி நமக்கு சூரஜ் பாய் சொல்லக்கூடிய சில உதாரணங்கள். சோ இந்த பயிற்சியில ஏதாவது ஒரு பயிற்சி, ஆனா முக்கியமா இந்த பயிற்சி எதுக்கு பண்றோம், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்றோம். எதற்காக என்றால் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த தேகங்கிறது வந்து புதகுழி மாதிரி. அப்பப்ப என்ன ஆயிடுது, புதகுழி அப்படியே உள்ள எடுத்துட்டு போயிடும். அப்ப கொஞ்சம் வெளியே எடுக்கணும், திரும்ப அந்த புதகுழி உள்ள போயிட்டே இருக்கு, திரும்ப வெளியே எடுக்கணும் இல்லையா. புதகுழிக்குள்ள எப்படி உள்ள போறோம் இல்லையா, பாபா கூட முரளியில உதாரணம் சொல்றாங்க இல்லையா. அப்பப்ப நான் உள்ள போறேன், திரும்ப திரும்ப என்னை வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். அப்ப பாருங்க, ஏன் அத்தனை தடவை நான் பண்ணி திரும்ப ஏன் உள்ள போறேன், ஏன்னா இது 84 பிறவி, அதாவது இந்த கடைசி 63 பிறவிகளினுடைய அந்த ஒரு பழக்கம் ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா போய்கிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு, திரும்ப 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 முயற்சி. அப்ப ஒரு பக்கம் யோகத்தின் மூலமா முயற்சி, ஒரு பக்கம் அதுக்கு அது சம்பந்தப்பட்ட ஞான பாயிண்ட்ஸ் பாபா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் அதை நம்ம உள்வாங்கிட்டே இருக்கிறோம். அதை நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம தாரணை பண்றோம், சேவையில கொண்டு வர்றோம். சேவையில கொண்டு வரும் பொழுது வரக்கூடிய டெஸ்ட் பேப்பர் மூலமா என்னுடைய பலவீனங்களை கண்டு திரும்ப சரி பண்றேன். அப்ப பாருங்க, இது எவ்வளவு ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லையா. ஒரு வார்த்தையில சொல்ல போனா இந்த நானும் சேர்ந்த ஒரு கம்பைன்டு ப்ராசஸ் தான் நம்மளை எங்க கொண்டு போய் நிப்பாட்டும், சம்பூர்ண தூய்மைங்கிற ஒரு ஸ்டேஜில் நிப்பாட்டும். வெறும் யோகத்தின் மூலம் மட்டுமோ, இல்லை ஞானத்தின் மூலம் மட்டுமோ, இல்லை சேவையின் மூலம் மட்டுமோ ஆகக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா சம்பூர்ண தூய்மைங்கிறது இது ஒரு பிராக்டிக்கல் ப்ரூஃப். சம்பூர்ண தூய்மையான ஆத்மா யாரு இல்லையா, சத்தியகத்துல லட்சுமி நாராயண். அவன் முகம் எப்படி இருக்கும். இப்ப நம்ம செய்யக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க சத்தியகத்துல இதை எப்படி செஞ்சிருப்பாங்க நினைச்சு பாருங்க. அவங்க முகத்துல ஏதாவது ஒரு ஒரு கோபமோ, ஒரு ஒரு பதட்டமோ, இல்ல ஒரு பயமோ, ஒரு முகத்துல ஒரு சுருக்கமோ, இல்ல எப்படி வேணா நீங்க நினைச்சு பாருங்க. எதுவுமே இல்லாத அந்த ஒரு ஹையஸ்ட் ஸ்டேஜ், சதா சுகி, சதா சாந்த சுரூபமா, சதா தூய்மையினுடைய ஒளி நிறைஞ்ச ஆத்மாவா சத்தியகத்துல வேற யாரும் இல்ல, நாம தான் இல்லையா. யாரோ லட்சுமி நாராயணனா அவங்க யாரோ நம்ம யாரும் கிடையாது, நாம தான் அப்படி இருந்திருக்கிறோம். இப்ப நாம மீண்டும் அந்த ஸ்டேஜ் அடைகிறதுக்கு இந்த இந்த ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. பாபா அந்த ப்ராசஸை நடத்திட்டு இருக்கிறாங்க. சரிங்களா. சோ இனிமே யாருமே டெஸ்ட் பேப்பர் வந்துச்சுன்னா நான் முன்னேறதுக்கு தடை நினைக்காதீங்க. டெஸ்ட் பேப்பரை வச்சுதான் நீங்க முன்னேறவே முடியும். டெஸ்ட் பேப்பரே இல்லைன்னா முன்னேற முடியாது. ஆகையினால எல்லாருமே நிறைய பேர் என்ன கியான் யோக் கியான் யோக், நான் கியான் யோக்ல பக்காவா இருக்கிறேன், யோக் பக்காவா பண்றேன், கியான் பக்காவா இருக்கிறேன். ஆனா உங்களுக்கு இந்த எல்லாமே நாலுமே சேர்ந்தாதான் ஃபுல் ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா. வெறுமனே இப்ப நீங்க சமைக்கிறீங்க, வெறும் புளிப்பு மட்டும் இருந்தா நல்லா இருக்குமா, இல்ல உப்பு மட்டும் இருந்தா நல்லா இருக்கும். உப்பு வேணும், புளிப்பு வேணும், உரப்பு வேணும், இனிப்பு வேணும், எல்லாமே இருக்கணும் இல்லையா. அப்பதானே அதோட ரியல் டேஸ்ட் கிடைக்கும். அது மாதிரி இந்த ஒரு ஃபைனல் ரிசல்ட் பக்காவா கிடைக்கணும்னா எல்லாத்தினுடைய கம்பைன்டு ப்ராசஸ். ஸோ இந்த கம்பைன்டு ப்ராசஸ்ல நம்ம உள்ள போய்கிட்டே இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு ப்ராசஸ்லுமே கவனம் கொடுக்கணும். யோகத்துல கவனம் கொடுக்கணும், ஞானத்துல கவனம் கொடுக்குறோம், தாரணையில கவனம் கொடுக்குறோம், சேவையில கவனம் கொடுக்கணும். ஸோ இப்ப இந்த யோக பயிற்சி, ஸோ இப்ப நம்ம முக்கியமா இன்னைக்கு நம்ம பார்த்தோம் சேவையை பத்தி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் நான் சொல்லிட்டேன். இப்ப நான் வந்து யோகத்துக்கான விஷயங்கள் கொஞ்சம் இப்ப இன்னைக்கு நம்ம இப்ப மெயினா இப்ப இன்னைக்கு சேவைங்கிறது வரக்கூடியது. ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு விதமான சேவைகள் வரும், ஒவ்வொரு விதமான மனிதர்கள் நம்ம சுத்தில உருவாங்க, ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம போவோம், ஒவ்வொரு விதமான பரிவாரம். அதெல்லாம் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை நீங்க ஃபேஸ் பண்ணி போறது வேற விஷயம். ஸோ நம்ம கவனம் ஜாஸ்தி எது கொடுக்க வேண்டியிருக்கு இப்ப, அதெல்லாம் அப்ளிகேஷன் இல்லையா. சேவைங்கிறது நம்முடைய கியான் யோகத்தினுடைய அப்ளிகேஷன். ஸோ நம்முடைய கவனம் இப்ப எங்க இருக்குது, யோகத்துல. யோகத்துல அப்படின்னா இப்ப நான் சொன்னது அதே தான் இல்லையா. யோகத்துல என்ன கவனம் கொடுக்குறோம், தேகம் தேக உணர்விலிருந்து நான் ஆத்மா விடுபட்டு இருப்பதற்கான பயிற்சி. அது பரிஸ்தாவினுடைய பயிற்சியா இருக்கலாம், இல்ல நான் தேவதா சொரூபத்தினுடைய பயிற்சியா இருக்கலாம், இல்ல நான் பரந்தாம ஆத்மா பரந்தாம் நிவாசி நிராகாரியா இருக்கிறேன் அந்த பயிற்சியா இருக்கலாம். ஏதோ ஒரு விதமான பயிற்சிகளை மீண்டும் 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 மீண்டும்
செய்து கொண்டே இருக்க வேண்டும். செய்ய செய்ய என்ன ஆகும்? செய்ய செய்ய என்ன ஆகும்? அப்படியே ஆத்மா என்ன ஆயிடும்? அப்படியே ஜொலிக்கக்கூடிய ஆத்மாவா மாறிடும். இல்ல ஜஸ்ட் நினைச்சு பாருங்க. இல்ல இந்த ஒரு நாள், சென்னை ஒரு நாள், இன்னைக்கு டே ஃபுல்லா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை, ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா நான் ஆத்மா செம்பன் நிறமான ஒளி உலகத்துல பரந்தாம நிவாசி, எவ்வளவு நல்லா இருக்கும் இல்ல? அது ஒரு நாள் எடுத்துக்கலாம். இன்னொரு நாள் எப்படி எடுத்துக்கலாம்? பரிசுத்தா அப்பப்ப ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்படியே நீங்க ஆபீஸ்ல இருக்கிறீங்களா, வீட்டுல இருக்கிறீங்களா, எங்க வேணா இருக்கலாம். பாபா, இந்த இந்த ஸ்தூலமான சரீரம் எல்லாமே டெம்பரரி. என்னுடைய உண்மையான சொரூபம் என்னது? ஜொலிக்கக்கூடிய வெண்மையான பரிஸ்தா. அந்த பரிஸ்தா உடல் எடுத்துக்கோங்க. அப்படியே அந்த ஏரியா ஃபுல்லா, இல்ல நீங்க ஒர்க் பண்ற ஆபீஸ்க்கு, இல்ல நீங்க இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு அப்படியே ஷகாஷ், நல்ல ஒரு தூய்மையினுடைய தெய்வீக ஒளி கதிர்களை அந்த இடம் ஃபுல்லுக்கு பரப்புங்க. இது பரிஸ்தாவை பண்ணணும். இல்ல ஒரு நாள் நான் அடிக்கடி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எங்க போயிட்டு வந்துடலாம் சத்தியகத்துக்கு. இது கூட இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராக்டிஸ் இல்லையா? ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 2 மினிட்ஸ் நான் இப்ப சத்தியகத்துல இருக்கிறேன். அப்ப என்னுடைய முகம் எப்படி இருக்கும்? என்னுடைய பார்வை எப்படி இருக்கும்? என்னுடைய பேச்சு எப்படி இருக்கும்? என் மனசுல எவ்வளவு அன்பு நிறைஞ்சிருக்கும்? என் மனசுல எவ்வளவு தூய்மை நிறைஞ்சிருக்கும்? நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நம்ம பேசுவோம், பரிமாறிக்குவோம்? இது எல்லாமே சத்தியத்தினுடைய தேவ ஆத்மாவா ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நம்முடைய ப்ராக்டிஸே வெரைட்டியா இருக்கட்டும். ஆனா நீங்க இந்த இல்ல இல்ல இன்னொரு ரொம்ப பேசிக்கான விஷயம், நான் பாபாவினுடைய மடியில அமர்ந்திருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராக்டிஸ். இல்ல பாபாவினுடைய இதய சிம்மாசனதாரி. ஸோ ஜஸ்ட் நான் மற்றும் பாபா அப்பப்ப இல்லையா? இந்த கலியுகத்தினுடைய நிறைய விஷயங்கள், அதுவும் பிரச்சனைகள் ஒரு பக்கம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. பல பல ஹெல்த் இஷ்யூஸ், வெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நாம என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் விட்டுட்டு நேரா பாபா மடியில போய் உட்காந்துடணும். பாபாவினுடைய இதய சிம்மாசனதாரி இல்லையா? சொல்லும் போதே நினைக்கும் போதே எப்படி இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் செஞ்ச மாதிரி ஃபீலிங் வருதா? எனக்கு வருது. சோ சொல்லும் போதே நமக்கு எவ்வளவு நல்லா இருக்குல்ல? இல்ல சொல்ல லட்டு சொன்னாலே, இல்ல குலோப்ஜாம் சொன்னாலே வாய் இனிக்கும்பாங்க. அந்த மாதிரி இந்த பயிற்சிகளை பத்தி நினைச்சாலே எவ்வளவு நல்லா இருக்குல்ல? ஆனா நம்ம என்ன பண்றோம்? பிஸியா இருக்கும்போது, ஈவன் நான் கூட, நான் உங்களுக்கு சொல்லணும், எனக்கே கூட நான் சில நினைச்சு பார்ப்பேன். சொல்லும் போதெல்லாம் எனக்கே தோணுது, எவ்வளவு நல்ல பயிற்சிகள் இருக்குல்ல, பாபா எவ்வளவு அழகழகான அபியாசங்கள் சொல்லி கொடுத்திருக்காரு. சம்பூர்ண பவித்திர நிலை அடையிறதுக்கு நமக்கு எவ்வளவு அழகான பயிற்சிகள், அதுவும் சுரஜ்பாய் டெய்லி தாரணை வகுப்பு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, நமக்கு பிராக்டிக்கல் லைஃப்ல we are running without doing all these practices இல்லையா? அப்ப என்ன, ஏதோ சம்திங் மிஸ்ஸிங் இல்ல? நம்ம லைஃப்ல சம்திங் மிஸ்ஸிங். இஃப் நம்ம ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு நிமிஷத்தை கூட இந்த மாதிரி அபியாசத்துக்கு ஒதுக்க முடியலன்னா ரியலி வி ஆர் மிஸ்ஸிங் சம்திங் இல்லையா? பண்ணலாமா? நாம மேபி இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கிறோம். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு டிசிஷன் எடுக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா. மண்டே ஒரு ஒரு விதமான பயிற்சி இல்லையா? மண்டே எல்லாருமே பரந்தாம நிவாசி 1 ஹவருக்கு ஒரு தடவை பரந்தாமத்துல செம்பன் நிறமான உலகத்துல. சரி, டியூஸ்டே என்ன பண்ணலாம்? டியூஸ்டே ஃபரிஸ்தா ப்ராக்டிஸ். ஃபுல் டே அப்பப்ப ஒரு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பரிஸ்தா ஆயிட்டு முழு பிரபஞ்சத்துக்கு சகாஷ் கொடுங்க. நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு சகாஷ் கொடுங்க. அப்புறம் டியூஸ்டே முடிஞ்சுதா? அப்புறம் வெனஸ்டே தேவதா சுரூபத்தை ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் சத்தியகந்துக்கு போயிட்டு வரணும். எப்படி ப்ராக்டிஸ் கஷ்டமா நினைக்க வேணாம், சிம்பிளா நினைச்சுக்கணும். அது எப்படி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நாம பறந்தாம போறோம், இது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை சூட்சமான போறோம். புதன்கிழமை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு நிமிஷம் சத்தியத்துக்கு போயிட்டு வரும். அப்புறம் வியாழக்கிழமை நான் பாபாவின் இதய சிம்மாசனதாரி இல்லையா? இப்ப கூட ரீசெண்டா பாபா சொன்னாரு, டெய்லி முரளி யார் என்னுடைய முரளி டெய்லி படிக்கிறாங்களோ அவங்க என்னுடைய இதய சிம்மாசனதாரி குழந்தைங்க. டெய்லி முரளி மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 சிம்மாசனம் கிடைக்கும். ஆனா பாபாவோட இதய சிம்மாசனம் கிடைக்காது. ஒரு 10 நாள் மணி பாபா மொழியில சொன்னாங்க. சோ நம்ம என்ன பண்ணலாம்? பாபாவின் இதய சிம்மாசனதாரி ஆயிடலாமா? அன்னைக்கு வியாழக்கிழமை. சரி, வெள்ளிக்கிழமை என்ன பண்ணலாம்? வெள்ளிக்கிழமை உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் பிடிக்குமோ ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. பட் ஆனா என்ன பண்ணுங்க, டெய்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ப்ராக்டிஸ். அது எந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஆனா டெய்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ப்ராக்டிஸ். சரிங்களா? ஸோ இன்னொரு 3 நாள் நீங்க உங்களுடைய ஓன் சாய்ஸ் எப்படி வேணா எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நீங்க மாஸ்டர் சர்வசக்திவான் அந்த மாதிரி வேற விதவிதமான இல்ல 5 சொரூபத்தினுடைய பயிற்சிகள் நீங்க பண்ணலாம். பட் கண்டிப்பா இந்த பயிற்சிகளை 1 மணி நேரத்துக்கு 1 நிமிஷம் நம்ம கண்டிப்பா பண்ணா மட்டும்தான் இந்த சம்பூர்ண பவித்திரத்தாவை நோக்கி வண்டி நகரும். இல்லைன்னா என்ன ஆகும்? வண்டி இந்த இது பண்ணுவாங்களே, த்ரெட்மில் சொல்லுவாங்க இல்லையா? ஓடிட்டே இருப்போம், நம்ம அதே இடத்துல நிற்போம்.
முன்னாடி போயிருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சங்கமேகம் ஓடிக்கிட்டே இருக்கு. நான் ஏதோ பண்ணிட்டே இருக்கிறேன், சேவை செஞ்சுட்டே இருக்கிறேன். ஆனா இந்த த்ரெட்மில் மாதிரி அங்கேயே நின்று இருப்போம் இல்லையா? ப்ராக்ரஸ் ஆகணுமா இல்லையா? சரி. அப்ப இப்ப நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்ரஸ்க்காக கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். சரி, இப்ப 8:15 ஆயிடுச்சு. ஸோ கரெக்டா இந்த பயிற்சிகள்லாம் சொல்லி முடிக்கும் போது கரெக்டா 8:15, எனக்கு 8:15, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டைம் 3:45 நினைக்கிறேன். சரிங்களா? ஒரு ஃபியூ மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு முடிச்சுக்கலாமா? எல்லாருமே சேர்ந்து பண்ணலாமா? என்ஜாய் பண்ணலாமா? இந்த ப்ராக்டிஸ் என்ஜாய் ப்ராக்டிஸ்ன உடனே ரொம்ப ஹார்டெல்லாம் நினைக்க வேண்டாம். சம்திங், ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லையா? எவ்வளவு நல்லா இருக்குல்ல பாபா கூட பரந்தாமத்துல செம்பு நிறமான ஒளியுள்ள நான் ஆத்மா மின்னக்கூடிய ஒளியாக நட்சத்திரமா போறது எவ்வளவு நல்லா இருக்கு. இருக்கலாமா? சரிங்களா? இப்ப எல்லா பயிற்சிகளும் ஜஸ்ட் ஒரு 1 minute செய்யலாமா? வெரைட்டி, கொஞ்சம் குலாப் ஜாம், கொஞ்சம் ஜாங்கிரி, அப்புறம் கொஞ்சம் லட்டு எல்லாம் சேர்த்து. சரிங்களா? ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொரு நிமிஷம். இது நம்ம இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் நாம இதை தொடர்ச்சியா பண்ணுவதற்கான அந்த நம்ம ஒரு பிராக்டிஸ, ஒரு கவனத்தை, ஒரு அட்டென்ஷனை கொண்டு வரலாம். இந்த ஆத்ம உணர்வு நிறைய தேகத்தினுடைய விஷயங்கள்ல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து சம்பூர்ண தூய்மையை நோக்கி நம்மளை அழைத்துட்டு போகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரிங்களா? சோ ஆரம்பத்திலிருந்து நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டு வரேன். இதுல கடைசி இப்ப நம்ம யோகத்துல கொண்டு வந்து முடிக்கிறோம். சோ யோகத்துக்கான சில பயிற்சிகளோடு இன்றைய வகுப்பை நாம இது பண்ணிக்கலாம். சோ இப்ப ஒரு நிமிஷம் எல்லாருமே நான் பரந்தாம நிவாசி பயிற்சி பண்ணலாமா? ஒரு செகண்ட் அப்படியே புள்ளி ஆயிடுங்க, பிந்து ஆயிடுங்க. பிந்து ஆயிட்டு செம்பல் நிறமான அந்த ஒளி உலகத்துல பாபா பக்கத்துல complete silence, complete peace. நான் ஆத்மா பரந்தாம் நிவாசி நிராகாரி ஆத்மா மின்னக்கூடிய ஒளி நட்சத்திரம். பாபா பக்கத்துல, சர்வசக்திவான் பாபா பக்கத்துல, நான் மாஸ்டர் சர்வசக்திவான். அடுத்த பிராக்டிஸ் அப்படியே சூட்சும வதனத்துக்கு வாங்க. உங்களுடைய ஜலிக்கக்கூடிய பரிஸ்தா ஆடை, அந்த சூட்சும ஆடையில நான் அவ்யக்த பரிஸ்தா மேலிருந்து இந்த பூமியை பாருங்க. சம்பூர்ண தூய்மையின் பரிஸ்தா முழு உலகத்திற்கு தூய்மையினுடைய ஒளி கொடுங்க. நான் சம்பூர்ண தூய்மையின் பரிஸ்தா முழு உலகத்திற்கும் ஷகாஷ் கொடுக்கின்றேன். தூய்மையின் சக்தியால இந்த உலகத்தை நிரப்புங்க. ஜலிக்கக்கூடிய பரிஸ்தா, பறக்கக்கூடிய பரிஸ்தா, டபுள் லைட் பரிஸ்தா.
அப்படி இப்ப அடுத்த பயிற்சி, சத்தியத்துக்கு வாங்க. நான் தேவாத்மா. என்னுடைய தேவதா சரீரத்துல சத்தியகத்துல இருக்கிறேன். சத்தியத்தினுடைய அந்த காட்சிகளை கண் முன்னாடி கொண்டு வாங்க. சுகஸ்வரூப ஆத்மா, சாந்த ஸ்வரூப ஆத்மா. உலகமே சுகஸ்வரூபமாக, சாந்த ஸ்வரூபமாக, அன்பு ஸ்வரூபமாக. உங்களுடைய தேவதா ஸ்வரூபத்தை பாருங்க, சத்தியகத்தை பாருங்க. அன்பான திருஷ்டி, புன்சிரித்த முகம். ஒவ்வொருத்தருடைய முகமும் அவ்வளவு புன்சிரித்த முகமா, ஆனந்தமயமாக, மகிழ்ச்சியாக, அமைதியாக, தூய்மையாக. இப்ப மீண்டும் சங்கமேகத்துக்கு வாங்க. சங்கமேகத்துல நான் ஆத்மா, பாபாவினுடைய மனசிம்மாசனதாரி. முழு கல்பத்திலையும் கிடைக்காத மனசிம்மாசனம். ஸ்ரீயம் பகவான் பரமாத்மா தந்தையினுடைய மனசிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் சிரேஷ்ட ஆத்மா. அனுபவம் பண்ணுங்க. सर्वश्रेष्ठ ब्राह्मणात्मा, संपूर्ण पवित्र आत्मा, பாபாவின் மனசிம்மாசனதாரி. நான் பாபாவுடைய மடியில ஜாலியா உட்கார்ந்திருக்கேன். மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். ஈஸ்வரிய சுகத்தை அனுபவம் செய்கின்றேன். தேகம் என்ற மண்ணில் என்னுடைய கால் படுவதில்லை. நான் ஆத்மா, சுகஸ்வரூப ஆத்மா, பாபாவின் மனசிம்மாசனதாரி. ஓம் சாந்தி.